அதே மாதிரி தான் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் உங்களுடைய கிறிஸ்தவ ஜீவியத்துக்கும் மோட்டிவேஷன் உங்களுக்குள்ளே தான் இருக்கணும். ரைட், நம்ம செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங், ஆவிக்குரிய விழிப்புணர்வு நமக்குள்ளே வரணும். வர வேண்டிய ஒரு அவசியம், வர வேண்டிய ஒரு கட்டாயம் இந்த நாட்களில். ஓகே, அதுக்கு இன்னொரு வார்த்தை சொல்லுவாங்க, ரிவைவல். ரிவைவல் மீட்டிங்லாம் போட்டு என்னது, எழுப்புதல் கூட்டம், அக்கினி கூட்டம், அபிஷேக கூட்டம் எல்லாம் சொல்லி ஜனங்களை ஊக்குவிக்கணும். வேலைக்கு போகிறதுக்கு உங்களுக்கு யாரும் ஊக்குவிக்கிறாங்களா? ஏன் வேலைக்கு போனோம் யாருமே ஊக்குவிக்காமல் போயிட்டுருக்கோம்? ஏன்னா வேலைக்கு போனால் தான் என்னது, மாத கடைசியில் துட்டு மாதிரி. வேலைக்கு போகலன்னா துட்டு லாரி. சரியா? அப்போ உங்களை என்ன செய்றீங்க, செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கிறீங்க. இதுக்கு நான் வேலைக்கு போயே ஆகணும் அப்படின்னு. அதே மாதிரி தான் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் உங்களுடைய கிறிஸ்தவ ஜீவியத்துக்கும் மோட்டிவேஷன் உங்களுக்குள்ளே தான் இருக்கணும். அது ஒருத்தவங்க சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. சொல்லலாம், ஆனால் சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. காலை அஞ்சிச்சோடனே பைபிள் படி, ஜெபம், இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தால் உங்களுக்கு அந்த லைஃப்பை குறித்தனால கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. சாப்பிட சொல்லும்பொழுது, சாப்பிடு, ஒரு தடவை சாப்பிட்டீங்க, அப்புறம் 3 மணிக்கு இன்னொரு தடவை சாப்பிட்டீங்க, அப்போ சொல்லவே மாட்டாங்க. அப்புறம் 5 மணிக்கு என்னாச்சும் நொறுவை இருக்கா தேடுவீங்க, இல்லைன்னா குவே கிடைக்குமா பாருங்கள், இல்லை பிஸ்கட் என்னாச்சும் இருக்கா ஜலான், அதெல்லாம் யாருமே கேட்க மாட்டாங்க சாப்பிட போறியான்னு. ஆனால் எல்லாம் உங்களுடைய விருப்பம், என்னது ஆசை, அதெல்லாம் சாப்பிட்ணுன்னு சொல்லி. அந்த மாதிரி தேவனோடு கூட நீங்கள் பயணம் செய்வது இது உங்களுடைய விருப்பம். ஓகே, தயவுசெய்து சிஎல்சி ராயல் ஃபேமிலியில் இருக்கிறனால ஐயோ இந்த டிவோஷனை போட்டு உயராக வாங்குறானுங்களா அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா அது பெரிய பெரிய பரிதாபமான ஒரு சிந்தனை. ஏனென்றால் இவ்வளோ தூரம் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு சிறு ஒத்தாசையை ஏற்படுத்தி கொடுக்கறதுல நீங்கள் சந்தோஷப்படணும்.